காலபுருஷனுக்கு 12. காலபுருஷனுக்கு 12. தேவையற்ற செலவு, பயனற்ற சொற்கள், சுப விரயத்தை சிக்கனப்படுத்துதல், கொடுத்து வைத்த ராசி, கொடுத்து வைத்து கொடுத்து கை சிவந்த ராசி, கொடுத்த பணம் வராத ராசி. நல்ல கவனிங்க நேயர்கள். கொடுத்து சிவந்த ராசியும் மீன ராசி தான். கொடுத்த பணத்தை இப்ப வராத ராசியும் மீன ராசி தான். ஏன்? ஜென்மம். முதல் சுற்று படிப்பு தடை, முதல் சுற்று கல்வி தடை, முதல் சுற்று திருமணத்தை தவிர்த்து அத்தனையும் சிக்கல், அத்தனையும் துன்பம், அத்தனையும் துயரம், பணம், பொருளாதாரம் பிரச்சனை, தொழில், நண்பர்கள், போக்குவரத்து, எல்லாத்துலயும் எச்சரிக்கையா மிக மிக கோவம். சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்ன 3 பெட்ரோல் பங்க் இப்ப 1 கூட இல்லை. சைக்கிள்ல போய் துணி வித்து ஒவ்வொரு பெட்ரோல் பங்க வாங்கினேன். 3 பெட்ரோல் பங்கு இருந்ததுங்கய்யா, இப்ப 1 இல்லைங்கய்யா. என்னங்கய்யா? நான் மீனந்தாயா, மீனந்தான், ரேவதி தான். என்ன பண்றது? கடகலக்கணம், கடகலக்கணம் மீனராசி, பரிவர்த்தனை யோகம். கடகலக்கணம் பாருங்க, மீனராசி கடகலக்கணம். கடகத்துல குரு உச்சம், ஏற்கனவே கோச்சாரத்துல கடக உச்சம், அந்த ராசிநாதன் குரு உச்சம். இப்படி எல்லாம் சொல்றாரு. இப்படிலாம் சொன்ன என்னாச்சு? அங்க என்ன மாட்டிக்கிறது? தசா பத்தி மாட்டிக்கிறது. அங்க என்ன மாட்டிக்கிறது? தசா பத்தி மாட்டிக்கிறது. அதனாலதான் இந்த பெட்ரோல் பங்கு எல்லாம் கீழே போச்சு. அதனால ஒரு மனிதனை உயர்த்துவதும், ஒரு மனிதனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பதும் தசா புத்தி தான். அதுல மாற்று கருத்து அல்ல. கண்டிப்பாக சுபவரம் கொஞ்சம் கவனமாக, தேவையில்லாத செலவை குறைப்பது, அகலக்கால் வைக்காமல் இருப்பது, புதிய நிறுவனங்களை ஆரம்பிக்காமல் இருப்பது, புதிய நிறுவனம், புதிய தொழில், வெளிநாடு செல்வது. குறிப்பாக மீன ராசிக்காரங்கள் அந்த கிழக்காசிய நாடுகள் போகலாம் நிறைய. ஆஸ்திரேலியா, சிட்னி, கனடா, அந்த மாதிரி கொஞ்சம் வெளிநாட்டு போகிறது. அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸு, ஸ்வீட்டு, ஃபைனான்ஸு, உங்கள் தொழில், டெக்ஸ்டைல்ஸு, ஃபைனான்ஸு, அதே மாதிரி கேட்ரிங் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்டது, முழுக்க எல்லாமே உண்டு. அரசியல், ஆதங்கம், அறிவியல், ஆராய்ச்சி, ஹை சொசைட்டி, கல்ச்சரல். தனுசும் உங்க மீனமும் ஒன்று தானே. அதனால ஹை சொசைட்டி இதெல்லாம் பண்ணி வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வேலையில கொஞ்சம் தயவு செய்து அகலக்கல் வைக்காம, குரு உங்களுடைய ராசினான் தான் உச்சம் பெற்றிருக்காரு. உங்களுடைய ராசினான் உச்சம் பெற்றிருக்காரு. உச்சம் பெற்றிருந்தாலும் 9ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. பாத்தீங்களா? 9ஆம் இடத்தை 5ஆம் பார்வை. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை 5ஆம் பார்வை. அப்போ 9ஆம் இடத்துல தகப்பனார் வழியவர்களுடைய சொத்துக்கள், பாக்கியங்கள், லாபாதிபதி 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. உங்க வீட்டுக்காரங்க ரொம்ப நாள சேர்த்து வச்சிருப்பாங்க, உங்களுக்கு தெரியாம வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க கஷ்டப்படுறீங்க. என்னங்க பேங்க்ல கொஞ்சம் ஏதோ எப்ப வந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கூட தெரியல, ஆனா கொஞ்சம் பணம் இருக்குது. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. அப்ப 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் மனைவி மூலம். அடுத்தது மீனத்தை 9ஆம் பார்வை, உங்க வீட்டையே பாக்குறாரு. இந்த பார்வையில தான் கொஞ்சம் தப்பிச்சிருக்கிறீங்க. இந்த பார்வையில தான் கொஞ்சம் இணக்கமா இருக்கிறீங்க. இந்த பார்வையில தான் கொஞ்சம் மனமும் வந்து தலை நிமிர்ந்து நடக்கிறீங்க. அப்படி மனசுல வச்சுக்கோங்க. முதல் சுற்று கவனம், ஏன்னா ஜென்மச்சனி இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய மேச ராசியை விட இந்த மீன ராசிக்கு பாதிப்பு குறைவு. எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா மீனத்துக்கு பாதிப்பு குறைவு. குருவும் சனியும் நட்பு கிரகம், குருவும் சனியும் சமக்கிரகம். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக ஒரு நல்லதை பயன்படுத்திக்காங்க. கண்டிப்பாக உத்தரட்டாதி, புரட்டாதி, ரேவதி, உத்தரட்டாதி, ரேவட்டாதி, புரட்டாதி எல்லாம் அற்புதமான நட்சத்திரங்கள். குரு வழிபாடு, அம்பாள் வழிபாடு, சமயபுரத்தால மறக்காதீங்க. வெக்காளியம்மனை மறக்காதீங்க. சமயபுரத்தால் வெக்காளியம்மன், உக்கிரகாளி மறக்காதீங்க. திருச்சிராப்பள்ளியை சுத்தி இருக்கிறத மறந்துடாதீங்க. அடுத்து சென்னையில காளிகாம்பால மறந்துடாதீங்க. பண்ணாரி மாரியம்மன்,
பண்ணாரி அம்மன், ஒவ்வொரு அதே மாதிரி அப்பா பேசும் தெய்வமா இருப்பாங்க. எங்கே? தஞ்சாவூர். எப்படிப்பட்ட மாதிரி இருக்கக்கூடியவர், பேசும் தெய்வமா இருக்கக்கூடியவர் இல்லைங்களா? அதே மாதிரி எல்லா இடங்களும் நிறைஞ்சிருக்கக்கூடிய தாயை வழிபடுங்க. உத்தரட்டாதி நட்சத்திரம், ரேவதி, திருச்செங்கோடும், மதுரை கண்டிப்பாக ஒரு சிறப்பான தரிசனத்தை காலங்கள். கண்டிப்பாக எதை வழிபடுறீங்களோ இல்லையோ, பிள்ளையார், ஆஞ்சநேயர், ஏன்னா 7.5 நடக்கிறதுனால அந்த தாக்கத்தை எடுக்கிறதுக்கு 48 நாளைக்கு வன்னி இலையை கட்டி மாலையை போடும். 48 நாளைக்கு வன்னி இலையை கட்டி மாலையை போட்டா கண்டிப்பாக சனீஸ்வருடைய தாக்கம் அந்த, அதாவது மீன ராசி ஜென்மச்சனி, மேச ராசி விரயச்சனி, சிம்ம ராசி அஷ்டமத்து சனி, இந்த முக்கியமானது பாதச்சனி கும்பராசி, அதை கூட இருந்தாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வன்னி இலையை மட்டும் மாலையை கட்டி போட்டா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய காலங்கள் மிக விரைவில் இல்லை, வெகு சீக்கிரம் வந்துடும். வன்னி இலை அந்த கண்ணை வச்சு 48 நாளைக்கு எள்ளு தண்ணியை ஊற்றி வளர்த்து வந்து டெய்லி 2 நல்லெண்ணெய் தீபம் காட்டி ஒரு மண்டலம் சுற்றி வந்தா, ஏன் என்னை கூப்பிட்டுன்னு கேட்பான். என்னை எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு அப்படி பேசும் தெய்வம். அதுக்கு பேர் தான் மூர்த்தி, தலம், தீர்த்தம், விருட்சம் முறையோடு வணங்குவோருக்கு ஒரு வார்த்தை சொல் சர்க்குரும் பராபரமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே தயவு செய்து இந்த குரு பயிற்சி 12 ராசிக்கும் கண்டிப்பாக மிக அற்புதமான யோக பலனை கொடுக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தரவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ணெய் இல்லம் தரும் 12 ராசிக்காரர்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.